இதையெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர், செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர், மக்களுக்கு தேவையானதை சரி. அப்புறம் ஓடி ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்க காணாம போனாங்க எவ்வளவு நாளா? ஏன் வந்து தைரியமாக நிற்க வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வெளியில வந்து வீரத்துக்கு சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா தைரியமா வந்து நிற்க களத்துல அல்லது சந்திக்க வேண்டியதானே. முதல்வர் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இங்க உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். மேகதாது விவகாரத்துல வந்து முதல்வர் வந்து வாய்ப்பு எதுவும் பேசல, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து கட்சி ஊற்றியா இன்னும் கூட்ட தாமதம். மிக சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, செயல்ல காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் வந்து எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர், செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர், மக்களுக்கு தேவையானதை கோயிலுக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் வந்து சாமி வரும்போது அவர்கிட்ட 2000 ரூபாய் லஞ்சம் கட்டுறது அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆதார காமிக்கிறது எல்லா கோயில்கள்லையுமே ஒரு சில இடங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம 80% எல்லா கோயிலும் சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறதாக எனக்கும் தகவல்கள் வருது. அதன் மேல விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதை எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டோம். இடைத்தேர்தலுக்காக வெறியோட காத்திருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. பெரம்பூர் தொகுதியும் சரி, கிழக்கு தொகுதியும் சரி, ஜாதி பார்த்துதான் தொகுதியிலையும் போட்டிட்டாரு. இடைத்தேர்தல் வரட்டும், கொலை வரியோட இருக்கும் அப்படின்னு அவங்களும் வந்து 15 வருஷமா நானும் வந்து பயிற்சி பண்றேன்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து இது போல வந்து வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, வெறுப்பு அரசியல் பேசி வந்து ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே வந்து வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு 2 இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை முயற்சி செய்யணும்னு நான் போட கேட்டுக்கிறேன். வந்து திருச்சியில இருந்தா கொள்ளிடம் வந்து புரியுது, தடுப்பணைகள் கட்ட வேண்டும் வந்து நீண்ட வருஷ கோரிக்கையா இருக்கு. அந்த கோரிக்கைகள் எல்லாமே விவசாய சங்கங்களோட பேசி ஏற்கனவே நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாமே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களிடம் வந்து நம்ம கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அதன் மீது வந்து ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட்ஜெட் நிதிநிலையை பொறுத்து எந்தெந்த திட்டங்களை எப்படி கொண்டு வரணுன்றதை அமைச்சர் அவர்கள் முடிவு செய்து நிச்சயமாக கொண்டு வருவார். நான் ஓடி ஒளியெல்லாம் இல்லை, என் மேல தாவேக்கா வந்து பொய்யான வழக்குகளை தொடர்ந்து செந்தில் பதில் சொல்லியிருக்காரு. அது சட்டத்தை எதிர்கொள்ளுங்க. சரி. அப்புறம் ஓடி ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்க காணாம போனாங்க எவ்வளவு நாளா? ஏன் வந்து தைரியமாக நிற்க வேண்டியதானே? ஏன் என்ன கோர்ட் என்ன சொல்றதோ அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வெளியில வந்து வீரத்துக்கு சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா தைரியமா வந்து நிற்க களத்துல அல்லது சந்திக்க வேண்டியதானே? அதெல்லாம் வந்து அவங்க சும்மா ஒரு பேச்சுக்காக மீடியாவை பார்த்தா ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசுவாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஆனாலும் உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தப்பிக்கிறாங்க, கீழே உள்ளவங்க மாட்டிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க அந்த எடுக்கிறது அப்படி கிடையாது சார். நம்ம எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்துறோம். நீங்க வந்து உடனடியாக வந்து எதுவும் வந்து உயர் அதிகாரிகள் மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தண்டிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல வந்து எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல விசாரணை நடத்தி அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம். அதற்கு பிறகு அந்த விசாரணையில யாரெல்லாம் உண்மையிலேயே வந்து ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்க தான் போறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. எல்லா இடத்துலையும் விசாரணைகளை நாங்களே தானே முன்னிறுத்துறோம். விசாரணைகளை வந்து நாங்களே முன்னிறுத்தி நடத்துறோம், விசாரணை நடத்த சொல்லி கேட்கிறோம், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால முதல்ல ஆரம்ப கட்ட விசாரணையின் போது அதை யார் செய்தார்களோ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. தொடர்ந்து வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது.